தேதி குறிச்சாச்சு. மறுபடியும் கனமழையினுடைய தீவிரம் பொறுத்தவரை அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. எந்தெந்த மாவட்டத்தில் பரவலாக மிதமானது முதல் கனமழை பெய்யும், எந்தெந்த மாவட்டத்தில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யும் என்பது குறித்து மிக தெளிவாக நம்ம பார்த்து தெரிந்து கொள்ளலாம். நண்பர்களே, நீங்க மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க, துல்லியமான வானிலை அறிக்கை பெற்றுக்கொள்ளுங்க. இனி வரப்போகிற நாட்கள்ல மழை வாய்ப்புகள், மழையினுடைய தீவிரம் சில மாவட்டத்தில் மட்டும் கணிசமாக எதிர்பார்க்கப்படுது. எந்தெந்த மாவட்டத்தில் மழை பெறும் என்பது குறித்து மிக தெளிவான ஒரு விளக்கத்தை இந்த வானிலை அறிக்கையில் நீங்க கேட்டு பயன்பெறுங்க. மறக்காம கடைசி வரைக்கும் வானிலை அறிக்கை கேளுங்க. எல்லாருமே அந்த லைக் பட்டன் மறக்காம கிளிக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. துல்லியமான வானிலை அறிக்கையை பெற்றுக்கொள்ளுங்க. நம்ம சேனல்ல ஸ்டோர்ன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் தனியாவே கொடுத்துருக்கோம். அந்த ஸ்டோர்ல போனீங்க அப்படின்னா, உங்களுக்கு தேவையான வீட்டுக்கு தேவையான பொருள் எல்லாமே நீங்க வாங்கிக்கலாம். 50%லேருந்து 90% வரைக்கும் நம்ம டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்குறோம். கிராசரிஸ் எல்லாமே உங்களுக்கு சேல் ஆயிட்டுருக்கு. ₹1 கூட நீங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா, வீட்டுக்கு தேவையான பொருளை வந்து நீங்க வாங்கிக்க முடியும். உங்களுக்காகவே நம்ம சிறப்பு தள்ளுபடி நம்ம கொடுத்துருக்கோம். மறக்காம போய் வாங்கி பயன்பெறுங்க நண்பர்களே. தமிழகத்தில் மீண்டும் பரவலாக மிதமானது முதல் கனமழை பொறுத்த வரைக்கும் பிப்ரவரியில் ஆரம்பமே நமக்கு எதிர்பார்க்கப்படுது. வரக்கூடிய பிப்ரவரி மாதம் தொடக்கத்திலேயே பரவலாக மழை பொழிவுகள் சில மாவட்டத்தில் தொடங்க வாய்ப்புகள் இருக்கு. சில மாவட்டங்கள் வானம் மேகமூட்டமும் பனிப்பொழிவுமாக இருந்தாலும் ஒரு சில பகுதிகளில் மட்டும் பகுதியாக பரவலாக மழையானது பிப்ரவரி முதல் வாரத்திலேயே கணிசமாக தொடங்கக்கூடும். தமிழகத்தில் பெரும்பாலான இடங்களில் பனிப்பொழிவு தீவிரமாகி வரும் நிலையில் சில இடங்களில் மட்டுமே நம்ம மழை பொழிவையும் எதிர்பார்க்கிறோம். ஒரு குறிப்பிட்ட ஒரு 6 மாவட்டத்திலிருந்து 8 மாவட்டங்கள் வரைக்கும் ஒரு சாரல் மழை, மிதமான மழை மற்றும் கனமழை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்க்கப்படுது. அப்போ நமக்கு இதுவரைக்கும் நம்ம கடந்த சுற்று மழை பொழிவு நம்ம பார்த்தோம். கடந்த சுற்று மழை பொழிவு தமிழ்நாட்டுல பெரும்பாலான மாவட்டத்துல ஒரு சீரான அளவு மழை பொழிவு பதிவாச்சு. இந்த முறை வந்து தமிழ்நாட்டுல எல்லா மாவட்டங்களிலும் மழை வரப்போறது கிடையாது. குறிப்பிட்ட ஒரு 8 மாவட்டங்கள் அல்லது 9 மாவட்டங்கள்ல மட்டுமே நமக்கு கணிசமாக மழை கிடைக்கும். 80% வரைக்கும் பனிப்பொழிவாகவும் வானம் மேகமூட்டமும் பகல் நேர வெயிலாகவும் தமிழகத்தில் எதிர்பார்க்கப்படுது. அந்த 8லிருந்து 9 மாவட்டங்கள்ல உங்க மாவட்டங்கள் இருக்கா அப்படிங்கிறத மறக்காம தெரிஞ்சுட்டு போங்க. எந்தெந்த தேதிகள்ல மழை கிடைக்கும் அதை நம்ம மிக முக்கியமா நம்ம பார்க்கணும். எந்த மாவட்டங்கள்ல எந்த தேதியில மழை கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கு என்பது குறித்து மிக தெளிவாக பார்க்கலாம். முதலாவதாக நம்ம பார்க்க போறது தென் மாவட்ட பகுதிகள். பிப்ரவரி 1ஆம் தேதியும் 2ஆம் தேதிகளில் தென் கடலோரங்களில் சில இடங்களில் மிதமான மழையும் ஓரிரு இடங்களில் கனமழைக்கான வாய்ப்பு இருக்கு. பிப்ரவரி 1, 2 தேதிகளில் தென் மாவட்டத்தினுடைய கடலோரங்களில் சில இடங்களில் மிதமான மழை பொழிவு எதிர்பார்க்க முடியும். ஓரிரு இடங்கள்ல கனமழை, பெரும்பாலும் வந்து மிதமான மழையாக பதிவாக போகுது. முதல் கட்டமாக தென் மாவட்டத்தினுடைய ராமேஸ்வரம், மண்டபம் உள்ளிட்ட இடங்கள்ல மழை வாய்ப்புகள் இனி படிப்படியாக எதிர்பார்க்கலாம். உங்களுக்கு வந்து சில சமயங்கள்ல வானம் மேகமூட்டமாக இருக்கும், சில சமயங்கள்ல மிதமான மழை, ஆங்காங்கே கனமழையும் பதிவாகக்கூடும். ஆகவே வரக்கூடிய இந்த பிப்ரவரி 1, 2 தேதி ஆகட்டும், அதே போல 3, 4 தேதிகளிலும் பரவலாக சில மாவட்டங்களில் பகுதியாக மழை பதிவாக வாய்ப்பு. இந்த முதல் வாரங்கள் எடுத்துக்கோங்க. பிப்ரவரி 1ஆம் தேதியிலிருந்து 7ஆம் தேதி வரை இருக்கக்கூடிய இந்த 7 நாட்களில் கணிசமாக கடலோரங்களில் பரவலாக மிதமான மழை பொறுத்த வரைக்கும் பகுதியாக பதிவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். தென் மாவட்டத்தினுடைய கடலோர பகுதிகளில் ஓரிரு இடங்களில் கனமழை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்க்கலாம். அதனால தூத்துக்குடி மாவட்டம், திருச்செந்தூர், காயல்பட்டினம், ஸ்ரீவைகுண்டம், நாசிரேத்து, குரும்பூர், இது போன்ற தூத்துக்குடி மாவட்டத்தினுடைய கடலோர பகுதிகள் முழுவதுமாக அடுத்து வரக்கூடிய 3 முதல் 4 நாட்களுக்குள்ள கணிசமாக நமக்கு மழை வாய்ப்புகள் அதிகரிக்க போகுது. தென் மாவட்டத்தினுடைய கடலோர பகுதிகளில் முதலாவது நமக்கு மழை பொழிவுகள் பதிவாக ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் டெல்டாவில் சில இடங்களிலும் வட தமிழக கடலோர மாவட்டங்களில் சில இடங்களிலும் மழை வாய்ப்பு எதிர்பார்க்கலாம். மதுரை, திண்டுக்கல், விருதுநகர், சிவகங்கை இங்கெல்லாம் வந்து பெரிதளவில் மழை கிடையாது. திருநெல்வேலி, தூத்துக்குடி, ராமநாதபுரம் இந்த 3 மாவட்டங்கள் மட்டும்தான் மழை வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கும். திருநெல்வேலி மாவட்டம் அம்பாசமுத்திரம், ஆலங்குளம், சேரன் மகாதேவி, வள்ளியூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளிலும் சில இடங்களில் பரவலாக மழை பொழிவுகளை நீங்க எதிர்பார்க்கலாம். பகுதியான மழையாக இருக்கும். மதுரை, திண்டுக்கல், விருதுநகர், சிவகங்கையில் பெரிதளவு மழை தீவிரமாக வாய்ப்பு இருக்காது. கன்னியாகுமரி மாவட்டத்திலும் பொதுவாக வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். இதுதான் தென் மாவட்டத்தினுடைய தற்போதைய நிலவரத்தை உங்களுக்கு நம்ம சொல்லியிருக்கிறோம். பகுதியாக கடலோரங்களில் மட்டும் மிதமான மழை பெய்யும் அப்படின்னு சொல்லி.
அடுத்ததாக வட தமிழக கடலோர மாவட்டங்கள்ல பிப்ரவரி மாதத்துல 4, 5 தேதிகள், பிப்ரவரி 4, 5 தேதிகள்ல சாரல் மழைக்கு வாய்ப்பு. சாரல் அல்லது லேசான மழை பொறுத்தவரைக்கும் பெரும்பாலான இடங்கள்ல பிப்ரவரி 4, 5 தேதிகள்ல வானம் ஓரளவு மேகமூட்டமாக இருக்கும். ஒரு சாரல் அல்லது ஒரு மிதமான மழை விட்டு விட்டு ஆங்காங்கே வட தமிழக கடலோரத்துல பதிவாக வாய்ப்பு இருக்கு. சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், புதுச்சேரி மற்றும் காரைக்கால், கள்ளக்குறிச்சியில் ஒரு சில இடங்களில் பரவலாக லேசான மழையும் மிதமான மழையுமாக பகுதியாக ஒதுக்கி நம்ம எதிர்பார்க்கலாம். விட்டு விட்டு பிப்ரவரி மாதம் தொடக்கத்திலேயே கணிசமான மழை பொழிவுகள் நிச்சயமாக அதிகரிக்கும். ஒரு சாரல் மற்றும் மிதமான மழை மட்டும் பிப்ரவரி 4, 5 தேதிகளில் எதிர்பாருங்க. அவ்வப்போது வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்பட்டாலும் சில நேரங்கள் ஒரு ஒரு 15 நிமிஷத்திலிருந்து ஒரு அரை மணி நேரம் வரைக்கும் தான். அதிக அதிக நேரம் மழை பொழிவு கூட கிடையாது. ஒரு 15 நிமிஷத்திலிருந்து ஒரு அரை மணி நேரம் மட்டும் கணிசமா நமக்கு மழை பதிவாகிட்டு அப்படியே ஓய்வு கொடுப்பதற்கான வாய்ப்பையும் எதிர்பார்க்கலாம். அடுத்ததாக டெல்டா மாவட்டங்கள் பொறுத்தவரைக்கும் மயிலாடுதுறை, நாகை, திருவாரூர், தஞ்சாவூரிலும் சில நேரங்களில் சாரல் மழைக்கு வாய்ப்புகள். அறிவித்த தேதிகளில் சாரல் மழை பெய்யும். அநேக நேரங்கள் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். வெயில் வாய்ப்புகள் பொறுத்தவரைக்கும் தற்போதைக்கு கிடையாது. அதிக வெயில் பொறுத்தவரைக்கும் இப்போதைக்கு பதிவாகாது. இப்போ நமக்கு வந்து அதிக பனிப்பொழிவு தான் ரொம்ப தீவிரமா இருக்கும். நீங்க வந்து இனி வரப்போகிற இந்த பிப்ரவரி முதல் வாரத்துல ஜனவரியில் இல்லாத பனிப்பொழிவு பிப்ரவரியில பதிவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். குறிப்பா உள் மாவட்டங்கள், மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள், தென் மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதிகள் இங்கெல்லாம் கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க. அதிக பனிப்பொழிவு உங்களுக்கு தான் ரொம்ப தீவிரமா இருக்கும். வேலூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை இது போன்ற வட தமிழக உள் மாவட்டங்கள் குறித்து நம்ம பார்க்கலாம். அதே மாதிரி திருச்சி, புதுக்கோட்டை, அரியலூர், பெரம்பலூர்ல மழை வருமான்னு டெல்டாவுல இருந்து கேட்டிருந்தீங்க. இங்க வந்து அறிவித்த தேதிகள் உங்களுக்கு 4, 5 தேதியில வானம் ஓரளவு மேகமூட்டமும் சாரல் மற்றும் மிதமான மழையாகவே எதிர்பார்க்க முடியும். வட தமிழக உள் மாவட்டங்கள் வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை மாவட்டத்தில் பனிப்பொழிவு மிக தீவிரம். அடுத்து வரக்கூடிய வாரங்கள்ல உங்களுக்கு படிப்படியாக மேலும் அதிகாலை நேர வெப்பநிலை பொறுத்த வரைக்கும் கணிசமாக குறைய வாய்ப்பு இருக்கு. நிறைய உள் மாவட்டத்தில் 15 டிகிரி செல்சியஸ், 16 டிகிரி செல்சியஸ் அப்படிங்கிறது வெப்பநிலை வந்து பதிவாக போகுது. அதனால ரொம்ப கவனமா இருந்துக்கோங்க. கிருஷ்ணகிரி, திருவண்ணாமலை, வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, தருமபுரி, சேலம், நாமக்கல், கரூர், திருப்பூர், ஈரோடு உள்ளிட்ட எல்லா வட தமிழக உள் மாவட்டங்களிலும் கடும் பனிப்பொழிவு பொறுத்த வரைக்கும் வருகிற நாட்கள்ல எதிர்பார்க்க முடியும். ஏற்கனவே நமக்கு 17 அல்லது 18 டிகிரி செல்சியஸ் ஆக வெப்பநிலை பதிவாயிட்டு இருக்கு. இன்னும் வரும் நாட்கள்ல 15 அல்லது 16 டிகிரி செல்சியஸ் ஆக உள் மாவட்டத்துல சில இடத்துல எதிர்பார்க்க முடியும். பனிப்பொழிவு மிக மோசமாக அதிகாலை வேளையில் காணப்படும். அடுத்ததாக மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள், மலைப்பகுதிகளில் கடும் பனிப்பொழிவும், மற்ற இடங்கள்ல நமக்கு வந்து வானம் ஓரளவு மேகமூட்டமாக காணப்படும். குறிப்பாக அதிகாலை நேரத்துல நீலகிரி, உதகமண்டலம், கோத்தகிரி, குன்னூர் போன்ற பகுதிகள், அவலாஞ்சி, அதேமாதிரி கோயம்புத்தூர் மாவட்டம் பொள்ளாச்சி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகள், தொடர்ந்து கோயம்புத்தூருடைய தெற்கு பகுதி வால்பாறை, சோலையாறு, சின்ன கல்லாரிலும் அதிகாலை நேர பனிப்பொழிவுங்கிறது ரொம்ப மிக மோசமாக இருக்கும். மற்ற இடங்களை விட மலைப்பகுதிகளில் ரொம்ப தீவிரமான பனிப்பொழிவாக எதிர்பார்க்கப்படுது. மழை வாய்ப்பு கிடையாது. மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்களில் மழை வாய்ப்புகள் கிடையாது. ஆனால் பனிப்பொழிவு சற்று கடுமையாக இருக்கக்கூடும். மீனவர்களுக்கான எச்சரிக்கை. தென் தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் குமரி கடல் பகுதிகளில் பலத்த காற்று 65 கிலோமீட்டர் வேகத்தில் வீசுவதற்கான வாய்ப்புகள் எதிர்பார்க்கப்படுகிறது. நண்பர்களை நீங்க மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. துல்லியமான வானிலை அறிக்கையும் பெற்றுக்கொள்ளுங்க.